ஒரு கிராமத்தையே ஏமாற்றி கோடிக்கணக்கில் பணத்தை கொள்ளையடித்த கும்பல் அதிர வைக்கும் பின்னணி. சமீப காலமா ஆன்லைன் மோசடி அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல பெரம்பலூர் மாவட்டத்துல அன்னமங்கலம் அப்படிங்கக்கூடிய கிராமத்துல கியூநெட் பெயரில் அதிக லாபம் தருவதா சொல்லி பண மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது இன்று ஒரே நாளில் 30க்கும் மேற்பட்டோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்காங்க. புகார் தொடர்பா மாவட்ட காவல்துறையிடம் விசாரித்த போது அன்னமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த 30க்கும் அதிகமான மக்கள் ஆன்லைனில் வந்த விளம்பரத்தை நம்பி தனியார் நிறுவனத்தில் 77.60 லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சு ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் தொடர்ந்து பெரம்பலூர் குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் பன்னாட்டு நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி ஏஜென்ட்டுகள் சிலர் பொதுமக்கள் கிட்ட எங்களோட நிறுவனத்துல பணம் முதலீடு செஞ்சா அதிக லாபம் ஈட்டி தருவதாக கூறியிருக்காங்க. இதை நம்பிய மக்களின் செல்போன்ல சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் செயலியை பதிவிறக்கம் செஞ்சு அதன் மூலமா பணம் முதலீடு செய்யும்படி சொல்லியிருக்காங்க. அதன்படி அன்னமங்கலத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டவர்கள் குறைந்தது 1 லட்சம் ரூபாய் முதல் அதிகபட்சமா 20 லட்சம் ரூபாய்னு மொத்தம் 77.60 லட்சம் ரூபாய் வரை தனியார் நிறுவனத்துல முதலீடு செஞ்சிருக்காங்க. அதாவது செயின் லிங்க் முறையில் ஒருவர் 2 பேர் 3 பேர்னு சேர்த்து விட்டிருக்காங்க. அவ்வாறு ஆட்களை சேர்த்து விடுபவர்களுக்கு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலானது என கூறி போலியான பரிசு பொருட்களை அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பணம் எதுவும் கொடுக்கல. ஆனா அவ்வப்போது நிறுவனத்தின் சார்பில் நடக்கும் கூட்டத்தில் மக்களை கலந்து கொள்ளும்படி கூறியிருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த 5 ஆண்டுகள் ஆகியும் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்தின் ஏஜென்ட்டுகள் முதலீடு செய்த மக்களுக்கு லாபத்தொகையும் கொடுக்கல, முதலீடு செஞ்ச பணத்தையும் கொடுக்கல. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கிராம மக்களுக்கு தனியார் நிறுவனம் தங்களை ஏமாற்றியது தெரிய வந்திருக்கு. சம்பந்தப்பட்ட நிறுவனத்தைச் சேர்ந்த ஏஜென்ட்டுகளிடம் கேட்டிருக்காங்க. அதற்கு அவர்கள் சரியான பதில் கொடுக்கல. மேலும் பணம் செலுத்திய மக்கள் கிட்ட அலட்சியமா நடந்து கொண்டதால் பாதிக்கப்பட்ட நபர்கள் புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் பேரில் பெரம்பலூர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து அதே கிராமத்தைச் சேர்ந்த ஏஜென்ட்டுகளான வெங்கடேசன், லட்சுமணன், அழகேசன் ஆகிய 3 பேர் மீது 417, 420 என்ற 2 வழக்குகளில் வழக்கு பதிவு செய்ததா தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.